ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெஹோபோத் எழுப்புதல் நற்செய்தி நேரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாய் இருக்கிறீர்களா? என் தேவன் உங்களோடு கூட பேச அவர் ஆவலாய் இருக்கிறார். சோர்ந்து போன நிலைமையிலே இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கென்று ஒரு நல் வார்த்தை அல்லது ஆச்சரியமான ஒரு வார்த்தையை, அதிசயமான வார்த்தை அவர் சொல்ல அவர் ஆசைப்படுகிறார். அது மாத்திரமல்லாதபடி அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே 29ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வேத வசனம் இப்படியாக உங்களுக்கென்று இன்றைய நாளிலே கர்த்தர் கூறுகிறார். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைய நாளிலே கூறுகிறார். எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா? எனக்கு ஒரு அற்புதம் நடைபெறாதா? என் குடும்பத்திலே, என் ஜனத்தார் மத்தியிலே, நான் சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஒரு அற்புதத்தை என் தேவன் செய்ய மாட்டாரா? அல்லது நீங்கள் கூட இந்த இயேசுவை அறிந்திராதவர்களாய் இருந்தால் கூட இந்த இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி கூட நீங்கள் இந்த செய்தியை, இந்த தெய்வ வார்த்தையை கேட்டுக்கொண்டு அல்லது பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாராம். அது உங்களுக்கு மாத்திரம் அல்ல, நீங்கள் மாத்திரம் அதை உணர்ந்து கொள்வதற்கல்ல, நீங்கள் வசிக்கிற அல்லது உங்களோடு கூட இருக்கிற ஜனத்தார் மத்தியிலே அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய வண்ணமாக, அதிசயப்படக்கூடிய வண்ணமாக ஒரு அற்புதத்தை செய்ய அவர் ஆவலாக இருக்கிறார். நான் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி கூறியிருக்கிறார் அல்லவா? சொன்னவர் அப்படியே விட்டு செல்கிற தேவன் கிடையவே கிடையாது. ஆகையினால இன்றைய நாளிலே ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நான் காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து இந்த தெய்வ வார்த்தையை நீங்கள் அவளோடு கேட்டு இதன்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்கும் போது என் தேவன் இன்றைய நாளிலே உங்களை ஜனத்தார் மத்தியில அற்புதமாய் வாழ கிருபை பாராட்டுவார். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க நான் ஆசையா இருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனம் 26ஆம் வேத வசனத்தை இப்பொழுதும் நாம் பார்க்கலாம். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். ஆம், எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, உடனே அவன் எழுந்தான் என்று சொல்லி வேத வசனத்திலே கூறப்பட்டு இருக்கிறது. யார் அவன்? ஒரு திமிர்வாதக்காரன். அவன் திமிர்வாதக்காரன் எழுந்த உடனே எல்லாரும் இன்றைக்கு அதிசயமான ஒரு காரியத்தை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி சொன்னார்களாம். ஆம், எனக்கு அன்பான தெய்வச்சனமே, இயேசு இந்த திமிர்வாதக்காரன் இருக்கிற அந்த இடத்திலே, அவர் அந்த ஊரிலே வந்திருக்கிறார். இந்த திமிர்வாதக்காரன் எத்தனை மாதமோ அல்லது எத்தனை வருடங்களா படுத்த படுக்கையா இருக்கிறார் என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் சில பேர் இந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசு இருக்கிற வீட்டிற்கு கொண்டு வருகிறார்கள். சுற்றி பார்க்கும்போது வீட்டை சுற்றி உள்ளேயும் வெளியேயும் ஒரு ஜனம் கூட போக முடியாத அளவிற்கு அவ்வளவு ஒரு கூட்ட நெரிசலா இருக்கிறது. இந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தவர்கள் பார்க்கும்போது அவர்கள் தங்களால் இவனை எப்படி நான் உள்ளே கொண்டு போவது என்று சொல்லி தெரியாதபடி ஒரு திட்டம் செய்தார்கள். அதாவது பார்க்கும்போது இயேசு இருக்கிற அந்த வீட்டிற்குடைய மேல் கூரையை தட்டோடுகள் என்று சொல்லி வேத வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த ஓடுகள் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துவிட்டு அந்த வீட்டின் மேலிருந்து அந்த திமிர்வாதக்காரனை படுக்கையோடு உள்ளே அனுப்புகிறார்களாம். அவ்வளவு ஜனக்கூட்டம் அந்த வீடு முழுவதும் இருக்கிறது. ஆம், அப்படி என்றால் படுக்கையோட அந்த திமிர்வாதக்காரனை அனுப்புகிறார்கள் என்றால் அந்த திமிர்வாதனக்காரனால சற்று
2 பேர் கூட தாங்கி நிற்க முடியாத ஒரு நிலைமை என்று சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு அன்பான தேவஜனமே, திமிர்வாதம் என்றால் என்ன? கை கால்கள் முடங்கி நடக்க முடியாதபடி செயலிழந்து போகக்கூடிய நிலைமை. அப்படிப்பட்ட இருக்கிற ஒரு மனிதனை ஒரு வலது பக்கம் இடது பக்கம் என்று சொல்லி ஆளுக்கு ஒருவர் ஒரு பக்கமாக இருந்தால் கூட எப்படியாவது அவர்களை நடத்தி கொண்டு சென்று விடலாம். ஆனால் இயேசு இருக்கிற வீட்டிலே அப்படி கூட நடத்தி கொண்டு செல்ல முடியாதபடி நெருக்கம் காணப்படுகிறது நான் நினைக்கிறேன். அது மாத்திரம் இல்லாதபடி அப்படி கூட நடக்க முடியாதபடி இந்த திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையா இருக்கிறான். அவரால் 2 பேரோ அல்லது 3 பேர் கூட அவரை சுமக்க முடியாதபடி அவருடைய எலும்புகள் எல்லாம் அவ்வளவு தளர்ந்து போய் இருக்கிறது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஒன்றுமே அற்ற நிலைமையிலே மற்றொருவருடைய கை தாங்கலாக கூட தன்னால் நிற்க முடியாத நிலைமையில் தான் அந்த திமிர்வாதக்காரன் இருக்கிறான். ஆகையினாலே தான் அவனை படுக்கையோடே அவர்கள் இருக்கிற அந்த வீட்டினுடைய மேற்கூரை எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு படுக்கையோடே அந்த வீட்டுக்குள்ளாக அனுப்புகிறார்கள். எனக்கு அன்பான தெய்வச்சனமே, நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய நிலைமை கூட சரீரம் மாத்திரம் இல்லாதபடி என்னுடைய குடும்பம் அப்படிதான் காணப்படுகிறது, எழும்ப முடியவில்லை, மிகுந்த ஒரு கஷ்டத்தோடு நான் இருக்கிறேன், எங்களால் என்ன செய்வதென்றே தெரிய முடியாத நிலைமையில் இருக்கிறேன், யாரும் உதவியற்ற நிலைமையோ நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் இப்பொழுது சரீரம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையோடு இருக்கிறீர்களா? அல்லது குடும்பம் படுத்த படுக்கையோடு இருக்கிறதா? என்னால் வருமானம் ஒன்றும் செய்ய முடியல, அவ்வளவுதான், கடன் பிரச்சனையை நான் மூழ்கி காணப்படுகிறேன், என்னுடைய கடன்களை எப்படி அடைப்பது என்று சொல்லி தெரியவில்லை, என்னுடைய வேலை ஸ்தலத்திலே பார்க்கும் போது மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லி பல காரணங்களினாலே எழும்ப முடியாதபடி இருக்கிறீர்களா? என் இயேசுவினிடத்திலே அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த பிறகு பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படும் வண்ணமாக அன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. என்ன நடந்தது தெரியுமா? திமிர்வாதக்காரன் இப்பொழுது படுக்கையோடு இயேசுவின் முன்பாக இருக்கிறார். இயேசுவின் முன்பாக இருந்தவுடனே இயேசு அவரை பார்த்த உடனே அவர் கூறுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி கூறுகிறார். ஆம், சுற்றி எல்லாரும் இருக்கிறார்கள். இந்த திமிர்வாதக்காரன் என்ன செய்தார் தெரியுமா? உடனே நாம் இப்பொழுது வேத வசனம் வாசித்தோம் அல்லவா? இந்த லூக்கா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வேத வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, உடனே அவன் எழுந்து அவர்களுக்கு முன்பாக நடந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். தானே எழும்ப முடியாது, ஆனால் இந்த திமிர்வாதக்காரன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனானாம். ஆம், எனக்கு அன்பான தெய்வச்சனமே, உடனே அவர்களுக்கு முன்பாக எழுந்தானாம். ஆம், இந்த திமிர்வாதக்காரன் யாருக்கு முன்பாக? தன்னை தூக்கி கொண்டு வந்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு முன்பாக. அந்த தூக்கி கொண்டு வந்தவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? இயேசு சொன்ன உடனே, இவனால் எப்படி எழும்ப முடியும்? நாங்களே இத்தனை வருடமாக இவனை தூக்கி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறோமே, இவன் எப்படி நடப்பான் என்று சொல்லி நினைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்பாக இந்த திமிர்வாதக்காரன் இயேசு சொன்ன உடனே எழுந்தானாம். ஆம், சுற்றி அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். இவனுக்கு ஒரு அற்புதம் நடக்குமா? இவனை நாங்கள் இத்தனை வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறோமே, இவனால் எப்படி எழும்பி நடக்க முடியும் என்று சொல்லி கூட அநேகர் ஒரு ஆச்சரிய கண்களோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த திமிர்வாதக்காரன் உடனே தானே எழுந்தான் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் மாத்திரமல்லாதபடி இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அந்த இடத்திலே பரிசேயர்கள் இருக்கிறார்கள். பார்க்கும்போது இன்னும் பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். சுற்றி அநேக சதி ஆலோசனை செய்யக்கூடிய, சதி திட்டம் போடக்கூடிய அநேக ஜனத்தார் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக இது எல்லாம் எப்படி நடக்க போகிறது, இது இதுவரைக்கும் வரலாற்றில் இப்படி நடக்க முடியாத ஒரு சம்பவம் அல்லவா, எப்படி திமிர்வாதக்காரனாய் நடக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் சந்தேக கண்களோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த திமிர்வாதக்காரன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தானாம். ஏன்? அந்த திமிர்வாதக்காரன் கூட, நானும் இத்தனை வருடங்களாக படுத்த படுக்கையா இருக்கிறேன், என்னுடைய கரங்களை நானே நகர்த்த முடியவில்லை, என்னுடைய கால்களை நானே நகர்த்த முடியவில்லை, என்னால் எப்படி முடியும்
என்று சொல்லி இந்த திமிர்வாதக்காரன் அப்படியே இது என்னால் முடியுமா முடியாதா என்று சொல்லி சந்தேகப்படவில்லை. உடனே அவன் எழுந்து எல்லாருக்கும் முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். நாம் எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்கள் கூட நான் எப்படி இதை செய்வது, இத்தனை பேர் பார்ப்பார்களே, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் எல்லாம் முடியாது என்று சொல்லுகிறார்களே, இதை நான் எப்படி செய்வது, எப்படி நான் செயல்படுத்துவது என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் அல்லவா? இதெல்லாம் என்னால் முடியாது என்று சொல்லி ஓரங்கட்டி வைத்த அநேக காரியங்கள் இருக்கிறது அல்லவா? அல்லது உங்களுடைய குடும்பத்தினுடைய அடுத்த நிலை, அடுத்த படி எடுக்க வைக்க முடியாதபடி பலவிதமான போராட்டங்களோடு, பல மனிதர்களுடைய இடையூறுகளோடு, அல்லது இது என்னாலே முடியாது என்று சொல்லி நீங்களே நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த திமிர்வாதக்காரன் அப்படி நினைக்கவே இல்லை. இயேசு சொன்னார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இயேசு அவனை தொடவே இல்லை. இயேசு அவனிடம் கிட்டே போகவே இல்லை. வார்த்தை மாத்திரம் சொன்னார். இன்றைக்கும் அந்த வார்த்தையை உங்களை பார்த்து அவர் கூறுகிறார், நீ எழுந்து நட சகோதரியே என்று சொல்லி கூறுகிறார். நீங்கள் எழுந்து உங்களுடைய வேலையை பாருங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து அவர் கூறுகிறார், ஆகையினாலே உடனே செய்யுங்கள், காலதாமதம் பண்ணாதிருங்கள். இது எப்படி ஆகும், இது எப்படி சாத்தியம் ஆகும், இது முடியுமா என்று சொல்லி எந்த ஒரு காலதாமதம் பண்ணாதபடி உடனே இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து, அவர் சொன்ன வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து இந்த திமிர்வாதக்காரன் எழுந்து தன் படுக்கையை எல்லாருக்கும் முன்பாக நடந்து கொண்டு சென்றது போல நீங்கள் செய்து பாருங்கள். 26ஆம் வேத வசனத்திலே கூறப்பட்டு இருக்கிறது, அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்தோம் என்றால் அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொல்லி சொன்னார்களாம். ஆம், நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தையின் மூலமாக தேவ சத்தத்தை கேட்டு நீங்கள் உடனே செய்யும் போது அதிசயமான காரியங்களை நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற ஜனத்தார் எல்லாரும் காண்பார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எதெல்லாம் நடைபெற முடியவில்லையே, அவ்வளவுதான் முடிந்துவிட்டு என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? அன்றைக்கு அந்த திமிர்வாதக்காரனுடைய நிலைமை அப்படிதான். ஆனால் திமிர்வாதக்காரன் உடனே செயல்பட்டது போல நீங்களும் உடனே செயல்படுங்கள். இன்றைக்கு அற்புதத்தை காண்பீர்கள். தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசினீர் அல்லவா? ஆம் ராஜாவே அப்பா, அதிசயமான காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கு நீர் அதை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவே, என்னென்ன காரியங்களை குறித்து ஆண்டவரே கலங்கி கொண்டு சோர்வடைந்து கொண்டு ஆண்டவரே அப்பா, அல்லது பின்மாற்றத்தோடு இருந்து கொண்டு ஆண்டவரே அப்பா, இது முடியாது என்று சொல்லி, இது சாத்தியமற்றது என்று சொல்லி நினைக்கிறார்களோ, இப்பொழுதே அவர்கள் செய்யக்கூடிய ஆண்டவரே அப்பா சிந்தையை கொடுக்கிறீரே, அவர்கள் எழும்ப வைக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இப்பொழுதே இவர்களுடைய காரியங்களை வாய்க்க செய்தீரே, ஆச்சரியத்தை இவர்கள் காணப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. நீர் இந்த ஜெபத்தை கேட்டு மனமிறங்கி இவர்களுக்கு வேண்டிய அற்புதத்தை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறேன். அப்பிரயோஜனமான நான் உம்முடைய கடமை மாத்திரம் செய்தேன். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாளே கூட கேட்ட வார்த்தையின்படி அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறீர்களா, வாஞ்சித்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் கேட்ட வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இதனாலே கூட நீங்கள் ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தினசரி மதியம் 2 மணி முதல் 3:20 வரை தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து தேசத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். God bless you.